வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோனியோட இந்த லிங்க்பட்ஸ் ஓப்பன்ங்கிற இந்த டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன். இது வந்து ஓப்பன் ஸ்டைல் டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன். அது என்ன, பொதுவாக நம்ம வாங்கக்கூடிய டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன் எல்லாமே இந்த காது துவாரத்துக்கு உள்ள ஃபிட் ஆகுது. இது வந்து ஓப்பன் ஸ்டைல், அதாவது காது துவாரத்துக்கு உள்ளே போகாமல் வெளியே அப்படியே பட்டு படாமலும் இருக்குது. அதான் வந்து ஓப்பன் ஸ்டைல். அந்த ஓப்பன் ஸ்டைலில் தான் இந்த டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், டிசைன் எல்லாமே வந்து பார்க்கலாம். டிசைன், ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மை ஹோலி வடை டிசைனில் இது வந்து கொடுத்துருக்காங்க. மெதுவடை இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு டிசைன் இன்ஸ்பயர் பண்ணி தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் டோனட் டிசைன் சொல்லலாம், தமிழில் வடை டிசைன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த லிங்க்பட்ஸ் ஓப்பன் வருது. 360 ரியாலிட்டி ஆடியோ சப்போர்ட் இருக்குன்னு பண்ணியிருக்காங்க. பேட்டரி லைஃப் 8 hours + 14 hours மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சொல்கிறேன், அலெக்ஸா பில்டின் இருக்குது. ஹே கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. ஐஃபோன், ஐபேட் மற்றும் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து இது கனெக்ட் ஆகும். விண்டோஸ் லேப்டாப்பில் கூட இதை வந்து நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இருக்குது. ரொம்பவே கை கடக்கமான ஒரு கேஸ். பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக கம்பேக்டாக இருக்குது. 30 grams வெயிட் தான் இது வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்னடா இது அழுக்கு பிடிச்சிருக்கு, பாக்ஸும் இப்போ தானே ஓப்பன் பண்ணேன், பட் என்ன இந்த பென்சில் கரப்பட்டா இருக்குங்களோ அது மாதிரி இருக்கேன்னு நினச்சி நானும் தேய்ச்சி பார்த்தேன். பட் அப்புறம் தான் தெரிஞ்சு டிசைனே இப்படி தான் வந்து கலர் தந்துருக்காங்கன்னு. அது ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, அழுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்லைட்டாக இருக்குது. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது பாருங்கள். ரெண்டு இந்த சாண்ட்விச் மாதிரி இருக்குது. ஸோ 2 பிரெட்டை வச்சு கட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. க்யூட்டாக இருக்குது. பின்பக்கம் வந்து உங்களுக்கு USB Type-C போர்ட் மற்றும் இந்த ப்ளூடூத் பேரிங் பட்டன் வந்து தந்திருக்காங்க. உள்ளே வந்து இந்த பட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இண்டிகேட்டர் தந்திருக்காங்க. பேட்டரி இண்டிகேட்டர் வந்து இங்கே இருக்குது. இந்த பட்ஸ், முக்கியமாக இந்த பட்ஸ் வந்து பார்ப்போம். டடாங், பார்த்தீங்களா இந்த வடை டிசைன் சொன்னதில்ல, பார்த்தா தெரியும். பார்த்தீங்களா ஒரு ஓட்டை இருக்குது பாருங்க சென்டரில். இந்த மாதிரி ஒரு மெதுவடை இன்ஸ்பயர் பண்ணி இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூனிக்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிசைனில் நான் பர்சனலாக எந்த பட்ஸும் பார்த்ததில்லை. ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டாக ஒவ்வொரு பட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 grams தான் இருக்குது. லைட் வெயிட்டாக இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. என்னோட பாக்ஸுக்குள்ளே இந்த எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் எதுவுமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஓப்பன் ஸ்டைல் இது. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸே தேவையில்லை. ஏன்னா இயர் டிப்ஸே கிடையாது பாருங்கள். இப்படி தான் டிசைனே இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ்லாம் போட வேண்டிய தேவையில்லை. பட் எக்ஸ்ட்ரா ஹூக் கிடையாது. இந்த ஒரு டிஃபால்ட்டாக வரக்கூடிய ஹூக் தான் தந்திருக்காங்க. இப்போது ஃபிட் செக். எனக்கு என் காதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஸ்டைல் வந்து செட்டே ஆகாது. காதுக்குள்ளே இந்த ஹூக் எப்படிலாம் மாட்டினாலும் அது நிற்கவே இருக்காது. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, யூஸ் பண்ணும்போது, இப்போ வீடியோ பண்ணும்போது கூட பக்கம் தான் இருக்குது, கீழே விழுந்துருமாரு. ஸோ ஹூக் இப்படி மாட்டணும். என் காதுக்கு நான் எப்படி வச்சா கூட இந்த ஹூக் வந்து சரியாக நிற்க மாட்டேங்குது. ஸோ அது ஒரு இஷ்யூ இந்த ஓப்பன் ஸ்டைலில். பட் மாட்டிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபிட்டிங் கிடைக்குது. அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த ஹூக்கை அவங்க காதுக்கு தோறதுக்கு தக்கன. பட் அது வந்து இந்த ஓப்பன் ஸ்டைல்லையே உள்ள ஒருத்தான ஒரு இது. காதுக்குள்ளே கரெக்டாக பொறுத்துச்சுன்னா அப்படி நிற்கும். பட் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ரொம்ப கம்பேக்டான ஒரு குட்டி டிசைன். காதுக்கு வெளியே தான் நிற்குது, உள்ளே போகல. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இந்த பட்ஸில் தந்துருக்காங்க. அதாவது ஜெஸ்டர் ஆக்ஷன். அதை டபுள் டேப் பண்ணி ப்ளே பாஸ் பண்ணலாம், ட்ரிபிள் டேப் பண்ணி நீங்கள் ட்ராக் சேஞ்ச் பண்ணலாம். இப்போது இதே வெளியே இருக்குது, இதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா கீழே விழுந்துடும் இல்லையா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக இந்த யூனிட்டை நீங்கள் டேப் பண்ணாமல் இந்த வெளியே பகுதியை நீங்கள் அவங்க கன்னத்துக்கிட்ட நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா, டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ் பண்ணலாம், ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் வந்திருக்காங்க. நம்மளை அடிச்சுக்கிட்டா இது வந்து ஒர்க் ஆகுது. லைட்டாக டேப் பண்ணால் போதும், அதுக்கு நிச்சயத்தை ஓங்கி அடிக்கண்டா. பட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜெஸ்டர் ஆக்ஷன் தந்திருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி ப்ரோ? நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. ஏன்னா இது வந்து ஓப்பன் ஸ்டைல் டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன் வெளியே இருக்குது. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இதில் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது வெளியுள்ள சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும். பட் ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப க்ளீனான ஒரு ஆடியோ தந்திருக்காங்க. பேஸ் நல்லா இருக்குது, பேலன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் சோனியோட சவுண்ட் கனெக்ட் ஆப் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நல்ல ஒரு ஆடியோ ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சோனியில் எதிர்பார்த்தது தான் அது வந்து இதில் வந்து தந்திருக்காங்க.
நல்ல ஒரு சூப்பரான ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பட் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. வெளியோட சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும். பட் அது வந்து ஓப்பன் ஸ்டைலில் உள்ள ஒரு பாயிண்ட்ஸ். ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது, கால் குவாலிட்டி நல்லா இருக்குது, கால் அட்டன் பண்ணலாம், மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் சப்போர்ட் வருது. ஸோ 2 டிவைஸ் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், ஃபோன் கூடயும் சைமல்டேனியஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் பாட்டு கேட்டுருக்கீங்க, ஃபோனில் திடீர்னு கால் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ கால் அட்டன் பண்ணலாம். ஸோ மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் வந்து தந்திருக்காங்க. பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 hours பட்ஸில் கிடைக்குது, 14 hours எக்ஸ்ட்ரா கேஸில் கிடைக்குது. ஸோ மொத்தமாக ஒரு 22 hours பேட்டரி லைஃப் வந்து இதில் வந்து எதிர்பார்க்கலாம். குயிக் சார்ஜ் இருக்குது. அவசரத்துக்கு நீங்கள் வந்து 3 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 60 minutes 1 hour பேட்டரி லைஃப் டக்குனு சார்ஜ் ஆகிடும். ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. 360 ரியல் டெக் ஆடியோ சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கோடெக் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிசி, ஏஏசி மற்றும் LE3 கோடெக் சப்போர்ட் தந்திருக்காங்க. ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் இருக்குது. இன்டகிரேட்டட் V2 ப்ராசஸரோடைய இது வருது. 11mm டிரைவர் தந்திருக்காங்க. அப்புறம் DCE அவங்களோட ஓன் டிஜிட்டல் சவுண்ட் என்ஹான்ஸ் இன்ஜின் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெட்டர் ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு அது மூலம் கிடைக்குது. ஸோ இந்த ஃப்ளாக்ஷிப்பில் அவங்க தரக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து இதில் இருக்குது. இதே ஒரு ஃப்ளாக்ஷிப்பான ஒரு ப்ராடக்ட் விலை வந்து கடைசியில் சொல்கிறேன் இப்படி சொன்னால் நீங்கள் வந்து ஷாக் ஆயிடுவீங்க. 3 கலரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வயலட், ஒயிட் மற்றும் பிளாக் கலரில் இது வருது. ஸோ இதான் வந்து சோனி LinkBuds ஓப்பன். இதோட விலை வந்து 20,000 கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. 20,000 ஆமாம், அவங்களோட டாப் ஆஃப் த லைன் ஓப்பன் ஸ்டைலில் வரக்கூடிய இயர்ஃபோன் இது. ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது, கம்பேக்டாக இருக்குது, டீசனான பேட்டரி லைஃப் கிடைச்சிருக்காங்க. சில பேருக்கு வந்து இன்இயர் TWS இயர்ஃபோன் பிடிக்காது, அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டு தான் இந்த ஓப்பன் ஸ்டைல் இது. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஆடியோ வேணும், ஃப்ளாக்ஷிப் குவாலிட்டி ஆடியோ வேணும், ப்ரீமியம் ஆடியோ வேணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த சோனி LinkBuds ஆஃபர் ஒரு ஆப்ஷனாக அமையுது. இல்லாட்டி இந்த விலைக்கு நீங்கள் ஆப்வியஸ்லி இன்இயரே எனக்கு போகணும்னா இந்த விலைக்கு நீங்கள் வந்து சோனியோட XM1005 அதே நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ அது வந்து நல்ல ஒரு சிறந்த இன்இயர் TWS இயர்ஃபோன் சோனியில் ப்ரீமியம் குவாலிட்டி செக்மெண்ட்டில் வருது. இந்த சோனி LinkBuds ஓப்பன் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோக்களை பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோக்கள், பல டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸ் ரேஞ்ச், அதிக ப்ரைஸ் ரேஞ்ச் இல்லாமல் கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ள TWS இயர்ஃபோன் மற்றும் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுதல் விஸ்வநாதன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.